ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க சிக்கன் 65 எப்படி செய்யலான்றத குயிக்காக பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ சிக்கன், இது குவான்டிட்டி 1/4 கிலோ சில்லி சிக்கனும் 1/4 கிலோ மின்ட் சிக்கனும் போட்டிருந்தேன். இப்போ சில்லி சிக்கனோட மசாலா ஐட்டம் மட்டும் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா 1 ஸ்பூன் போட்டேன், 1.5 ஸ்பூன் போட்டேன். அப்புறமா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 2 ஸ்பூன் அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணிடுங்க. ஒரு 1/2 அன் ஹவர் மேக்னேட் ஊறட்டும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அப்போ தான் நம்மளுக்கு மசாலா நல்லா ஊறும். கறி உள்ள 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறி முடித்ததும் அதுக்கப்புறம் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் போட்டு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் தான் போடணும். ஆயில் சூடாகிறதுக்கு முன்னாடியே கறியை போடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த பீஸ் ஒன்று மசாலாவோடு சேர்த்து எடுத்து வச்சு போடுங்க. ரொம்ப தூரத்துலேருந்து தூக்கி போடாதீங்க. எண்ணெய் பக்கத்தில் கையை வச்சு திட்டமாக போடுங்க. உங்கள் கையில் எதுவும் ஆகாது, அப்போ உங்களுக்கு எதுவும் படாது. தூரத்துலேருந்து தூக்கி போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெறிக்கும். இப்போ போடும்போது பாருங்கள் கறியை சுற்றி எவ்வளோ பபிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. இப்போது ஒரு 10 மினிட்ஸில் வந்துடும் சிக்கனு. மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும், தீ அதிகமாகலாம் வைக்கக்கூடாது. எண்ணெய் கொதிச்சிருச்சு, ஒரு ட்ராப் மாவு போட்டு பாருங்கள். கொதிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் போடுங்க. பாருங்கள், இப்போ உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாமே அடங்குது. அப்போ உங்களுக்கு குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ இன்னும் கூட இப்போ பாருங்கள் சுத்தமாக அடங்கிடுச்சு. இப்போ ஓகே, இதுதான் கன்சிஸ்டன்சி. குக்காக இருக்கும், ஓவர் குக்காக இருக்காது. ஓவர் குக்கானால் ஹார்டாகிடும், உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ இது போல் இதில் கரெக்டாக எடுத்துருங்க. சிக்கன் 65 கரெக்டாக இருக்கும், காரமெல்லாம் சூப்பராக இருக்கும். இதே போல் மின்ட் 65 செஞ்சுருக்கேன். இதனோட ரெசிபி ஆட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுங்கள்.